எவ்வளவு இடங்கள் கேட்க போறீங்க சார்? நீங்க தான் ஊடகங்கள்ல தான் சீட்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? அதாவது தொகுதி பங்கீடு சம்பந்தமா எந்தெந்த தொகுதியை நான் கேட்கிறேங்கிற லிஸ்ட் என்ன தவிர யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறப்ப ஊடகங்கள்ல நீங்களா ஏதோ தொகுதிகள் வந்ததாகவும் அதுல ஏதோ போட்டிகள் இருக்கா போடுறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லி தலைவர்களை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன். சார், எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணி தலைவராக இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்களை சந்திச்சு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கிறேன். முதலமைச்சர் மாதிரி நீங்களும் கேக்குறீங்க. இல்ல இல்ல, முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு டெல்லியில போய் எதிர்கட்சிகள்லாம் அங்க போய் தான் பேச்சு. அது உண்மை அல்ல. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் திரு இபிஎஸ் அவர்களுடன் தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாக நாங்கெல்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறத உங்கள் மூலம் தமிழ்நாடு முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்டிஏ ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி. அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று அண்ணன் இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. அதனால நீங்களா தொகுதி பங்கீடுக்கு தான் நாங்க போறோம் அப்படின்னு நீங்களா முடிவெடுத்தா, நீங்களே கேள்வியிலே லீட் கொடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கேள்வியில் தவறான கேள்வி என்பதுதான் எனது பதில். இன்றைக்கு நாங்கள் செல்வது முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற்றுத்தர அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியுமா? அதை கூட முதல்வருக்கு தெரியாதா? பயம். இன்னொன்னு, டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி என்றுதான் இருக்கும். அவர் சும்மா டெல்லிங்கிறார். ஏன்னா இவங்க டெல்லியில ஏற்கனவே 2014-14 அப்ப பணம் கொளிக்கும் போர்ட்போலியோக்களை வாங்கி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர்களை உண்டாக்கியார்கள் என்று தெரியும். இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுதுதான் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்தப்பதான் நீட் தேர்வே அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணியில நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் லட்சமாக கொல்லப்பட்ட போது அதற்கு காங்கிரஸ் ஆட்சி உதவி செய்த போது அமைதி காத்தவர்கள் இவர்கள். அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயத்தில் ஏதோ பேசுகிறார். ஏன்னா டெல்லிக்கு நாங்க போனாலே பயப்படுறார். அதான் உண்மை. நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் சென்றார்கள். இன்றைக்கு நாங்க சொல்றோம், எனக்கான அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வெள்ளிக்கிழமை நான் அங்கு செல்கிறேன். அங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 4 நாட்களில் சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையின்றி முடிவடைந்துவிடும்.